பிஜேபி அமைச்சிருக்கக்கூடிய குழுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை சிஎம்கே அனுப்புறாங்க. அதை அனுப்பி சார் உங்க குறைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு சரிப்படுத்திக்கோன்னு கொடுத்திருக்காங்க. அது பதில் சொல்றாங்க. அங்க என்ன குறை? விஜய் தரப்புல என்ன அங்க அனுப்பிச்சாங்களா? நான் வர்றேன். அனுராக் தாக்கூர் அனுப்புனாரா? இல்லங்க, அனுப்ப வேண்டாங்க. அனுப்பி இருக்கணும். அது அரசியல். உங்க சொல்லி நீங்க அங்க போய் கேளுங்க. சரிங்களா? அனுராக் தாக்கூர் பார்க்க முடிஞ்சா கேளுங்க. உங்களுக்கு அனுராக் கிடைக்க மாட்டார், நான் தான் கிடைப்பேன். புரியுங்களா? அவர் அங்க அனுப்புறாரு. அது விட்டுருங்க. அது பொலிட்டிக்கலா செய்யறாங்க. ஆமாட்டேன், அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் முதல் வரி சொல்றதா மத்தவர் பேசுறேன். புரியுங்களா? நான் கேட்கிறேன், ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசு அறிவிச்சதுல நீங்க காட்டுங்க, அவங்களுடைய வரையறை என்னன்னு நீங்க எனக்கு சொல்லணும். அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் போயிட்டு வந்தீங்க? உங்க வரையறை என்ன? உங்களுக்கு என்ன வேலைன்னே சொல்லல, நீ வேலையை முடிச்சு சொல்லுவீங்களா? நீங்க சப்படிட்டா, ரிப்போர்ட்டா, கேமராமேனா, எடிட்டா சொல்லவே இல்லை. நீங்க வேலையை முடிச்சு சொல்றீங்க. போய் பேட்டி கொடுத்து வந்தீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உங்க வரையறை பேட்டி இல்ல சார், அவங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ரிப்போர்ட் முடிவு பண்ணி நீங்க முன்னாடி கருத்து வச்சுட்டீங்க. தமிழக அரசு கருத்து சொல்லிருச்சு. என்னென்ன பாக்கி இருக்கு? முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு. அமுதா ஐஏஎஸ் உட்பட டிஜிபி அத்தனை கருத்து சொல்லிட்டாங்க. விசாரணை ஆணையர் இப்ப நாங்க என்ன விசாரணை பண்ணோம்? நாங்க நம்பணுமா? எல்லா கருத்து சொல்றீங்க. முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா? விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒண்ணு வந்துருமா? உள்துறை செயலாளர் எடுத்து போட்டு ஒரு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் செய்தி தொடர்பு செயலாளர் முதலமைச்சர் அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு கரூர்ல அவர் கை செய்யப்படாத எல்லாம் விசாரணை ஆணையர் என்ன சொன்னீங்க? சூப்பரான பதில். மறுநாள் எதுக்கு தனி வீடியோ? மறுநாள் எதுக்கு பிரஸ் மீட் அதிகாரிகளோடது? அதான் விசாரணை. அரசு செய்தி தொடர்பு செயலாளர் அது எங்க செய்யணும்? அது எங்க சொல்லணும்? அதை தூக்கி நேரா நீங்க விசாரணை ஆணையத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா விசாரணை ஆணையத்துக்கே வரையறை பண்ணல. நீங்க நோட்டீஸ் பாத்தீங்களா? என்ன அப்புறம் யாருமே பார்க்கல. விசாரணை ஆரம்பிச்சு போயிருச்சு. இல்ல சார், விசாரணை ஆணைய ரிப்போர்ட் தான் பாஜகவுடைய குழு பேசுறீங்க. அது பொலிட்டிக்கல் குழு இல்ல. அப்ப பொலிட்டிக்கல் மோட்டிவ். ஆமா, பொலிட்டிக்கல் மோட்டிவ். அங்க 5 பேர் அமைச்சிருக்காங்க. பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு. திமுக குற்றஞ்சாட்டவா, விஜய் வளைச்சு போடுவா, அதெல்லாம் உங்களுடைய எனக்கு நான் கேட்கிறேன். அரசுக்கு நோக்கம் இல்ல. அரசுக்கு நோக்கம் இல்ல. அரசு ஆணையம் அமைச்சு எப்படி? ஆணையம் அமைச்ச உடனே நீங்க எல்லாம் பேட்டி கொடுத்து முடிச்சீங்களா? கருத்துலாம் சொல்லி முடிச்சீங்களா? இதுதான் முடிவு, இறுதி முடிவு கிடையாது. ஏங்க நீங்க உங்க சைட் கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஆணையம். ஆமா, குவாசி ஜுடிஷியரி இன்னும் வரல. ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன வரல? ஒட்டுமொத்த ரிப்போர்ட் என்ன போய் பார்த்து வந்தீங்க? யார் கூட வந்தா? உங்களுக்கு செயலர் யாரு? உங்களுக்கு டைபிஸ்ட் யாரு? அத்தனை அதிகாரிகள் புடை சூழதான அருணா ஜெகதீசன் அவர்கள் போனாங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் சார். கவர்மெண்ட் இஸ் எ பார்ட்டி.